நெல்லையப்பர் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவில் உட்பிரகாரத்தில் வீதி உலாவாக கொண்டுவரப்பட்டு சுவாமி சன்னதி முன்பு உள்ள சின்னத்தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழா வரும் 10ஆம் தேதி கோவில் 1000 கால் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வீரமகா காளியம்மன் கோவில் 56ஆம் ஆண்டு திருநடனம் மற்றும் படகளம் பார்த்தர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பாபநாசம் அடுத்த வங்காரம்பேட்டை 108 சிவாலயம் வீரமகா காளியம்மன் கோவில் 56ஆம் ஆண்டு திருநடன திருவிழாவை ஒட்டி கணபதி ஹோமம், அக்னியலை வலம் வருதல், கரகம் காவடி, பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ துர்க்கையம்மன் எல்லை வலம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான வீரமா காளியம்மன் படகளம் பார்த்தல் நிகழ்ச்சி கோவில் அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வீதிகளில் நடனமாடி வந்த காளியம்மனை அப்பகுதி மக்கள் தங்கள் இல்லங்களில் அமர வைத்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவில் ஊர்வலத்தில் பாசக்கயிறு வீசுவது போல் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சந்தைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் அம்மன் போல் வேடமிட்டும், வாப்பூட்டு அழகு, மயில் அழகு குத்தியும், அக்னி சட்டி கையில் ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த ஊர்வலத்தின் போது யமனை போல் இருவர் வேடமிட்டு இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் அதிவேகமாக சென்றால் யமதர்மன் பாசக்கயிறு வீசுவது போல் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இது காண்போரை வியக்க வைத்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்கோடு வாடரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் பங்குனி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த திருவாலங்காடு வாடரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் 1800 ஆண்டு பழமையான சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கொடியேறுவதால் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தின் சிறப்பு நிகழ்வான 7ஆம் நாள் கமல திருத்தேர் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இறுதியாக ஏப்ரல் 20ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ரிஷப வாகனம் இடையாற்றி உற்சவ நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் ஓசியில் பெட்ரோல் கேட்டு பெட்ரோல் பங்க் பெண் ஊழியரை தாக்கிய திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பண்ருட்டி படை வீட்டம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த புஷ்பா என்பவர் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் திமுக முன்னாள் நகர இளைஞரணி துணை செயலாளர் சீனு என்பவர் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு பணத்தை தராததால் சீனுவிடம் புஷ்பா பணம் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சீனு புஷ்பாவை தகாத வார்த்தைகளால் பேசி சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சீனுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடி பகுதியில் மூதாட்டியின் மீது மிளகாய் பொடி தூவியும் சரம் வாரியாக தாக்கியும் மர்ம நபர்கள் 5 சவரன் தங்க நகையை பறித்து சென்றுள்ளனர்.
ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியைச் சேர்ந்த கனகா என்ற மூதாட்டி வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையோரம் உள்ள வீட்டில் கணவருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த மூதாட்டி மீது மிளகாய் பொடியை தூவி அவரது முகத்தை துணியால் மூடிவிட்டு மர்ம நபர்கள் கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்றுள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் மூதாட்டியை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்டு 54 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 304 செல்போன்கள் உரியவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தவறவிட்ட மற்றும் திருட்டில் பறிகொடுத்த செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோவை மாவட்ட போலீசார் சூப்பரண்ட் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மொத்தம் 304 செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஒப்படைத்தார். இதன் மதிப்பு சுமார் 54 லட்சம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். கீழவாசல் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை மூட வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் எஸ்டிபிஐ கட்சியினர் மதுக்கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் எம்புரான் திரைப்பட காட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பிருத்திவிராஜ் மோகன்லால் புகைப்படங்களில் காலணியால் தாக்கினர். எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் என்ற காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரச்சனையை தூண்டும் வகையில் உள்ள அந்த காட்சியை நீக்க கோரி தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உசிலம்பட்டியில் தேவர் சிலை முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், 58 கிராம கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் மக்கள் அதிகார அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பிருத்திவிராஜ் மோகன்லால் ஆகியோரின் புகைப்படங்களை காலணியால் அடித்தும் கிழித்தும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கஞ்சா போதையில் வாகனங்களை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். பட்டாம்பாக்கம் சாலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் கஞ்சா போதையில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து மிரட்டல் விடுத்து ரகளையில் ஈடுபட்டனர். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 இளைஞர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய சிலரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்வதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நகரப்பட்டி மதுபான கடை அருகே தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் இருந்த குமார் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். தொடர்ந்து அவர் காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவரிடமிருந்து 400 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் சரவணன், ஆகாஷ், அருண்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு அரசால் வழங்கக்கூடிய இலவச நாப்கின் வழங்காமல் வீணாக்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாணியம்பாடி அடுத்த நிம்மியம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகின்ற இலவச நாப்கின்களை வழங்காமல் கேட்பாரட்டு வீசப்பட்டுள்ளது. இந்த நாப்கின்கள் பள்ளியின் மைதானம் முழுவதும் சிதறி கிடந்த நிலையில் சிலரால் எரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 மூட்டைகளில் சுமார் 3840 நாப்கின்கள் வீணாக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 மாத காலமாகவே இவ்வாறு நாப்கின்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு பள்ளியில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கால்கள் செயல்படாத மாற்றுத்திறனாளியான மாரிமுத்து என்பவர் தனக்கு 3 சக்கர வாகனம் வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பலமுறை மனு அளித்தும் உதவி கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த மாரிமுத்து பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயன்றார். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.
கோவை மாவட்டம் ஒண்டிப்புதூரில் அரசு பேருந்தை முந்த முயன்ற தனியார் பேருந்து வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒண்டிப்புதூரிலிருந்து வடபள்ளி செல்லும் தனியார் பேருந்து வேளாண்மை கல்லூரி அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை முந்த முயன்றபோது 2 மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியுள்ளது. தொடர்ந்து பேருந்தை வேகமாக இயக்க முயன்ற ஓட்டுநரை பயணிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. பயணிகள் பாதுகாப்பு இல்லாமல் உயிர் பயத்தை ஏற்படுத்தும் ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் 210 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 5 வட மாநிலத்தவர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த 30ஆம் தேதி ஆற்காடு நகர போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ராணிப்பேட்டையைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் போலீசார் நடத்திய சோதனையில் 120 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து ஒடிசாவை சேர்ந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் ஆற்காடு கிராமிய போலீசார் நடத்திய சோதனையில் 60 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவையில் தொட்டியில் தண்ணீர் குடிக்கும் போது வந்த காக்கையை கண்டு அச்சப்பட்ட யானைகள் பின்வாங்கிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நிலவும் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள வறட்சியால் வனப்பகுதியில் வனத்துறையினர் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். கோவை தடாகம் பகுதியில் தொட்டியில் தண்ணீர் 3 காட்டு யானைகள் தண்ணீர் குடித்து வந்துள்ளது. அப்போது அங்கு வந்த ஒரு காகம் தொட்டியின் மீது அமர்ந்தும் யானைகள் அச்சமடைந்து பின்வாங்கியது. இந்த காட்சியை ஒருவர் செல்போனில் எடுத்து வீடியோவாக பதிவிட்டு இணையத்தில் வைரலாகி வருகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.